வசனத்தை கவனமாக கேளுங்க. முடிந்தால் எழுதி வைத்து கொள்ளுங்க. அது உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். மத்தேயு 24:3, பக்கம் 37. பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும் உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். ஆமென். எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல அருமையான சீஷர்கள் ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். என்ன கேட்குறாங்க? அவரிடத்துல தனித்து வந்து, இது தனி ஜெபத்தை குறித்ததான ஒரு காரியமாக இருக்கிறது. நம்ம ஏற்கனவே தனி ஜெபத்தை குறித்து தொடர்ந்து நம்ம தியானம் பண்ணி கொண்டே வருகிறோம். அதன் அடிப்படையில் இன்றைக்கும் கர்த்தர் நமக்கு இந்த தனி ஜெபத்தில் சீஷர்கள் ஏசப்பா கிட்ட ஒரு காரியத்தை கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? இவைகள் எப்போது சம்பவிக்கும், உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தனி ஜெபத்திலே நாம் அநேக காரியங்களை கேட்டு பெற்றுக்கொள்வது போல இன்றைக்கு இந்த உலகத்தில் நடக்க போகிற, அதிசீக்கிரத்தில் நடக்க போகிற ஏசப்பாவுடைய வருகை குறித்தும் உலகத்தினுடைய முடிவை குறித்தும் கூட நம்ம ஏசப்பாவிடத்தில் தனி ஜெபத்தில் கேட்கும்போது தேவன் அதை நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்க அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆதலால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஏசப்பாவுடைய வருகை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஏனென்றால் அவருடைய வருகை வரும்போது நாம் அதில் எடுத்துக்கொள்ளப்படணும். அதுதான் மிக பிரதானமான ஒரு காரியம். அந்த வருகை குறித்து தேவன் ஆரம்பத்திலேருந்தே நமக்கு சொல்லிக்கொண்டே வருகிறார். இதோ சீக்கிரமாய் வருகிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அநேக நாட்களாகவே பல பரிசுத்தவான்கள் மூலமாக காலமாக தேவன் எச்சரிப்பு கொடுத்து கொண்டே வருகிறார். இத்தனை காலம் கொடுத்த எச்சரிப்புக்கும் இப்பொழுது கொடுக்கிற எச்சரிப்புக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. இவ்வளோ காலம் அந்த எச்சரிப்பு கொடுக்கும்போது அது வெறும் செய்தியாக இருந்தது. உலகத்தில் எந்த அடையாளங்களும் பெரும்பாலும் காணப்படுவதில்லை. ஆனால் இன்றைக்கு நாம் வாழ்கிற காலத்தில் துரிதமாக சில காரியங்கள் நடந்தேறுகிறதை நீங்கள் செய்திகளில் கேட்டிருப்பீங்க. சில பேர் சொல்லுவதை கேட்டிருப்பீங்க. அதன் மூலமாக ஏசப்பாவுடைய வருகை வெகு சீக்கிரம் என்பதை மாத்திரம் உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும். அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஏசப்பாவோட வருகையை நாம் இழந்து போகாமல் இருக்கணும்னா, அந்த வருகையில் நீங்களும் நானும் எடுத்துக்கொள்ளப்படணும், நம்முடைய குடும்பம் எடுத்துக்கொள்ளப்படணும், நம்முடைய பிள்ளைகள் எடுத்துக்கொள்ளப்படணும்னா இன்னைக்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். நம்முடைய ஆத்தும ரட்சிப்பை குறித்ததான ஒரு செய்தி, நம்முடைய மீட்பை குறித்ததான ஒரு செய்தி, இது கடைசி கால எச்சரிப்பை கொடுக்கும்படியான ஒரு செய்தி, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுகிறவர்களை குறித்ததான ஒரு செய்தியாக இது இருக்கிறது. அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏசப்பாவோட வருகை குறித்து வேதத்தில் 2 விதமாக சொல்லப்பட்டு இருக்கிறது. என்னது? ஏசப்பாவோட வருகை குறித்து வேதத்தில் 2 விதமாக சொல்லப்பட்டு, அதாவது ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2 அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். ஒரு பகுதி ஏசப்பாவுடைய வருகை ரகசிய வருகை என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இரவிலே திருடன் வருகிற விதமாக நான் வருவேன் என்று சொல்லி அவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். அதுக்கு ஆதாரமாக ஏசப்பாவுடைய வருகை, ரகசிய வருகை உண்டு என்பதற்கு ஆதாரமாக கொடுக்கப்பட்ட வசனம் 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள் வாசிங்க. புதிய ஏற்பாட்டில் 282. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆமென். நல்ல கவனிங்க. இந்த ரகசிய வருகையின் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாயத்திலே இருக்கிறார். அவர் பூமிக்கு வரல. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. முக்கியமான செய்தி.
ரகசிய வருகை உண்டா இல்லையா அப்படின்னு நிறைய கருத்துகள் வேறுபாடுகள் இருக்குது. இன்னைக்கு ரகசிய வருகை உண்டு என்பதற்கு ஆணித்தரமான ஒரு வசனம் இதுதான். அப்போ இயேசு கிறிஸ்து ரகசிய வருகையில் வரும்போது அவர் பூமிக்கு வரல, மத்திய ஆகாயத்திலேயே அவர் நிற்கிறார். நல்லா கவனிங்க. மரித்தவர்கள் உயிரோடு எழுந்து கொள்றாங்க முதல்ல. இரண்டாவது, உயிரோடு இருக்கிற நாமும் மறுரூபமாக்கப்பட்டு இப்படியாக கிறிஸ்துவோடு கூட என்றைக்கும் நம்ம என்ன பண்றோம், மேகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு அவரோடு கூட இருப்போம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ரகசிய வருகைக்கு அடையாளமாக ஆதாரமாக ஆண்டவர் சொல்லுகிறது என்ன? அவர் மத்திய ஆகாயத்திலே இருப்பார், பூமியிலே அவர் கால் படுவது இல்லை. இதுதான் ரகசிய வருகையினுடைய ஆதார வசனம். இரண்டாவது, பகிரங்க வருகை என்று ஒன்று உண்டு. பகிரங்க வருகைன்னா எல்லாருமே எப்படி நீங்கள் நான் நடக்கிறது போகிறதெல்லாம் பார்க்குறோமோ அதே போல் ஏசப்பாவை எல்லாருமே பார்ப்பாங்க. அது எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, சகரியாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், பக்கம் 1102. சகரியா 14:4. அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவ மலையின் மேல் நிற்கும். நல்லா கவனிங்க. அவருடைய பாதங்கள் எங்க இருக்குமா? கிழக்கே இருக்கிற ஒலிவ மலையின் மேலே இருக்கும். அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி ஒலிவ மலை தன் நடுமையத்திலே கிழக்கு மேற்காய் எதிராக பிளந்து போம். அதனாலே ஒரு பாதி வடபக்கத்திலும் ஒரு பாதி தென் பக்கத்திலும் சாயும். ஆமென். போதும். நல்லா கவனிங்க. இப்ப பகிரங்க வருகை குறித்து ஆண்டவர் சொல்றாரு. பகிரங்க வருகையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கால்கள் எங்க பூமியில இறங்கும், எங்க அவர் நிப்பாருன்னு சொல்லப்பட்டிருக்குன்னா, எந்த மலையிலிருந்து சீசர்களோடு பேசிட்டு அவர் வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அதே மலைக்கு அவர் திரும்ப நிற்கிறதை வேதம் காட்டுது. அங்கேயும் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்திலையும் அழகான அந்த தூதர்கள் சொல்லுகிறார்கள், கலிலேயராகிய மனுஷரே, உங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட இயேசுவானவர் எப்படி இங்கிருந்து ஏறி போனாரே அதே போல ஒரு நாளில் திரும்ப வருவார் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அதே போல அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அந்த ஒலிவா மலையிலிருந்து அவர் மேலே போனாரு, திரும்ப அதே ஒலிவா மலைக்கு தான் அவர் என்ன பண்றாரு, அவருடைய கால்கள் இரண்டாவதாக வரும்போது எங்க நிற்க போகுது? முதல்ல ஒலிவா மலையின் மேலே தான். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க ரகசிய வருகைக்கும் பகிரங்க வருகைக்கு உள்ள வித்தியாசம். அப்போ ரகசிய வருகை எப்போது சம்பவிக்கும்? பகிரங்க வருகை எல்லாருக்கும் தெரியும், ஆனா ரகசிய வருகை அதுதான் ரொம்ப பிரதானமான ஒரு காரியம். இந்த ரகசிய வருகை ஏன் அப்படின்னா, எல்லாரும் இன்னைக்கு சொல்றோம், என்ன சொல்றோம், இது மனவாட்டிக்குரியது அப்படின்னு சொல்றோம். அப்போ அந்த மனவாட்டிக்குரிய அந்த ரகசிய வருகை, அது குறித்து நாம் ஆராய்ந்து பார்த்து அதற்கு நாம் தகுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக கர்த்தர் நம்ம ரகசிய வருகை எப்போது சம்பவிக்கும் என்பதை நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கிருபை செய்கிறார். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை வாசிங்க. அந்த நாளையும் அந்த நாளிகையையும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவரும் அறியான். ஆமா, நல்லா கவனிச்சுக்கலாம். அந்த நாளையும் அந்த நாளிகையையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவரும் அறியான். ஆமா, இதுக்கு இங்கிலீஷ் என்ன சொல்லப்பட்டிருக்கு? நோ மேன் நோஸ் த டே. என்னது? நோ மேன் நோஸ் த டே. அதாவது ஒரு மனுஷனும் அந்த நாளையோ நாழிகையோ அறிய முடியாது. அதுதான் அந்த வார்த்தை. நல்லா கவனிங்க. அநேக நேரங்களில் வருகை குறித்து பேசும்போது ரகசிய வருகை யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது பிரதர் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி நமக்கு எதிர்த்து பேசக்கூடிய மக்கள் பயன்படுத்துகிற ஒரே வசனம் இதுதான். என்ன சொல்லுவாங்க? பிதாக்கு தான் தெரியும், ஏன் குமாரனுக்கு கூட தெரியாதுன்னு இதே வசனத்தை இன்னொரு இடத்துல சொல்லும்போது குமாரனும் அறியான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால பிரதர் இது தப்பு பிரதர், ரகசிய வருகைலாம் என்னைக்கு எப்போ நடக்கலாம் யாராலையும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ரகசிய வருகை எப்போது நடக்கும் அப்படின்றத நாம் கண்டுபிடிச்சிக்க முடியும் அப்படின்றத வேத வசனம் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? வாசிப்போம். அந்த குழு வசனத்தை பாருங்க. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. மத்தேயு 16:3. உதயமாகிற போது செவ்வானமும் மந்தாரமுமாய் இருக்கிறது, அதனால் இன்றைக்கு காற்றும் மழையும் உண்டாகும் என்று சொல்லுகிறீர்கள். மாயக்காரரே, வானத்தின் தோற்றத்தை நிதானிக்க உங்களுக்கு தெரியும். நல்லா கவனிங்க. வானத்தின் தோற்றத்தை நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே, காலங்களின் அடையாளங்களை நிதானிக்க உங்களால் கூடாதா? அப்ப என்ன சொல்றாரு ஏசப்பா? காலங்களின் அடையாளங்களை நிதானிக்க உங்களால்
முடியும். அங்கே கூடாதான்னா என்ன அர்த்தம்? அவர் என்ன சொல்கிறாரு? உங்களால் முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ என்ன சொல்கிறாரு? மேலே சொல்லுங்க, வானத்தின் தோற்றத்தை உங்களால் நிதானிக்க முடியும், காலங்களின் அடையாளங்களை வைத்து உங்களால் நிதானிக்க முடியும். இது என்ன காலம், இது எப்போ ஏசப்பாவோட வருகை வரும் அப்படின்றத நாம் ஓரளவுக்கு அறிந்து கொள்ள முடியும். துல்லியமாக இல்லைனாலும் ஒரு எச்சரிப்புக்குள்ள நாட்களை புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. இன்னைக்கு வானத்தின் தோற்றத்தை வைத்து பார்க்கும்போதும் காலங்களின் அடையாளங்களை நாம் நிதானிக்கும் போதும் இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையை நாம் அறிந்து கொள்ளலாம். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க. இன்னைக்கு காலங்களின் அடையாளங்களை குறித்து முதல்ல பார்ப்போம், அப்புறம் வானத்தின் தோற்றத்தை பற்றி நம்ம பார்ப்போம். அப்போ காலங்களின் அடையாளம் என்பது எதை குறிக்குது? என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும், இந்த வேத புஸ்தகம் முழுவதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இஸ்ரவேலருக்காக கொடுத்த ஒரு அருமையான ஒரு சத்திய புஸ்தகம். அப்போ இந்த புத்தகம் யாருக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறதோ அவர்களுடைய காரியத்தை நீங்களும் நானும் நிதானித்து பார்த்தாதான் அதனுடைய ரகசியம் வெளிப்படும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. இஸ்ரவேல் தான் உலகத்தினுடைய கால கடிகாரம் என்று எல்லாருமே சொல்லுவாங்க. உலகத்தில் எது நடந்தாலும் அந்த இஸ்ரவேலுடைய காரியத்தை நீங்கள் கவனிச்சிங்கன்னா நடக்க போகிற காரியத்தினுடைய காரியங்களை புரிந்து கொள்ள முடியும். அப்போது இஸ்ரவேலருடைய காரியங்கள் என்ன, எதை பார்த்தா நாம் ஏசப்பாவுடைய வருகையை பற்றி தெரிந்து கொள்ளலாம். இஸ்ரவேலருக்கும் அவருடைய பண்டிகைகளுக்கும் ஏசப்பாவுடைய வருகைக்கும் சம்பந்தம் இருக்குது. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ரெண்டு காரியம் இருக்குது. ஒன்று, இஸ்ரவேலருடைய பண்டிகைக்கும் ஏசப்பாவுடைய வருகைக்கும் சம்பந்தம் இருக்குது. இஸ்ரவேலருடைய திருமண முறைமைக்கும் ஏசப்பாவுடைய வருகைக்கும் சம்பந்தம் இருக்குது. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இதை ரெண்டு காரியத்தை வைத்து தான் நம்ம ஏசப்பாவுடைய வருகை எப்பொழுது இருக்கும் அப்படின்றத நிதானித்து கொள்ள முடியும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்போ இஸ்ரவேலுடைய பண்டிகை குறித்த வசனம் என்ன சொல்லுகிறது? லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிங்க. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீர் இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால் சபை கூடி வந்து பரிசுத்த நாட்களாக ஆசாரிக்கும்படி நீங்கள் கூற வேண்டிய கர்த்தருடைய பண்டிகை. நல்லா கவனிங்க, கர்த்தருடைய பண்டிகையின் நாட்களாவன அப்படின்னு சொல்றாரு. நல்லா கவனிச்சிங்க. இதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்றாங்கன்னா மை ஃபீஸ்ட் அப்படின்னு சொல்றாரு. ஏசப்பா என்ன சொல்றாரு? அவருடைய பண்டிகை அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு இன்னொரு வேர்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எபிரேய வார்த்தையில் மோடு, MOED, மோட் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. இதுக்கு கரெக்டான அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா மை அப்பாயிண்டட் டைம் அப்படின்னு அர்த்தம். என்னது? மை அப்பாயிண்டட் டைம் அல்லது மை செட் டைம் அப்படின்னு சொல்லலாம். அவரால் முன்குறிக்கப்பட்ட நிர்ணயிக்கப்பட்ட நேரம் என்று அப்படி சொல்லலாம். இதை இன்னும் நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளணும்னா இந்த பண்டிகை எப்படி நம்மளோடு சம்மந்தப்படுது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா அதை உறுதிப்படுத்த ஆண்டவர் சொல்கிற இன்னொரு வார்த்தையை வாசிங்க. கொலேசியர் 2ஆம் அதிகாரம் 16-17 வசனத்தை வாசிங்க. பக்கம் 276 வாசிங்க. ஆகையால் போதனத்தையும் பானத்தையும் குறித்தாவது பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாட்களை குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. அவைகள் வருங்காலங்களுக்கு நிழலா இருக்கிறது. அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. ஆமா, நல்லா கவனிங்க. இந்த பண்டிகை நாட்கள் எல்லாம், ஓய்வு நாட்கள் எல்லாம், யூதர்களுக்கு கொடுத்த எல்லா முக்கியமான பண்டிகை காரியங்கள் எல்லாம் எதை குறித்ததெல்லாம் அதெல்லாம் வருங்காலத்துக்குரியது. அதனுடைய பொருள் கிறிஸ்துவை பற்றினது. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? யாரை பற்றினது? கிறிஸ்து. அப்ப அந்த பண்டிகையில கிறிஸ்து வெளிப்படுகிறார். நல்லா கவனிச்சிங்க. இந்த ஒவ்வொரு பண்டிகையிலையும் கிறிஸ்து மறைந்திருக்கிறார், கிறிஸ்து வெளிப்படுகிறார். இதுதான் வேத வசனம் சொல்லுகிறது. அப்போ யூதர்களுடைய முதலாவது பண்டிகை, இந்த பண்டிகை எதில் இருக்குது நீங்கள் வாசிங்கன்னா லேவியராகமம் 23-24 அதிகாரங்களில் இந்த பண்டிகைகளை குறித்து விவரமாக இருக்குது. நீங்கள் வீட்டில் போய் வாசித்து கொள்ளுங்கள். நான் உங்களோட சுருக்கமாக அந்த பண்டிகைகளை பற்றி சொல்கிறேன் பாருங்கள். முதலாவது இஸ்ரவேலருடைய பண்டிகை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பஸ்கா பண்டிகை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த பஸ்கா பண்டிகை அவங்களுடைய நிசான் மாதத்தில் 14ஆம் தேதி அது கரெக்டாக அவங்க ஆசரிப்பாங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இரண்டாவது பண்டிகை அதே நிசான் மாதத்தில் புளிப்பில்லா அப்ப பண்டிகை, அதாவது 15ஆம் தேதியிலேருந்து 21ஆம் தேதி, மொத்தம் 7 நாள் அந்த பண்டிகை கொண்டாடுவாங்க. மூணாவது பண்டிகை முதற் பலன் பண்டிகை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது அதே நிசான் மாதத்தில் 17ஆம் தேதி கொண்டாடுவாங்க. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க.
இது 3 பண்டிகையும் ஒரே மாசத்துல நிறைவேறும். இது அந்த 3 பண்டிகை நிறைவேறுகிற காலம் அது வசந்த காலம், அதாவது ஸ்ப்ரிங் சீசன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்ததாக 4வது பண்டிகை பெந்தேகோஸ்தே பண்டிகை அல்லது அறுப்பின் பண்டிகை அப்படின்னு சொல்லுவாங்க. இது சீவான் மாசத்துல 6ஆம் தேதியில கொண்டாடப்படுகிற ஒரு பண்டிகை. இது கோடை காலத்துல வரக்கூடிய ஒரு பண்டிகை. 5வது பண்டிகை எக்கால பண்டிகை. இது திஸ்ரி அப்படின்ற மாசத்துல 1ஆம் தேதி வரக்கூடிய பண்டிகை. 6வது பாவ நிவர்த்தி பண்டிகை. இது அதே மாசம் திஸ்ரி மாசத்துல 10ஆம் தேதி வரக்கூடிய பண்டிகை. 7வது பண்டிகை கூடார பண்டிகை. இது திஸ்ரி மாதத்துல 15ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதிக்குள்ள, அதாவது 7 நாள் கொண்டாடுகிற ஒரு பண்டிகை. இந்த 3 பண்டிகையுமே மாரி காலத்துல வரக்கூடிய பண்டிகை இஸ்ரவேலருக்கு. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இப்போ இந்த 7 பண்டிகைக்கும் கிறிஸ்துவுக்கும் என்னங்க சம்பந்தம் அப்படி நீங்கள் என்னைக்கா யோசிங்கன்னா, நான் சொல்கிறேன் பாருங்க. அவர்களுக்கு பஸ்கா பண்டிகை ஆசரிக்கும்படி சொன்னவர் ஏசப்பா. அதை அவங்க டெமோ மாதிரி செஞ்சுக்கிட்டே வராங்க. இந்த பண்டிகையை ஏசப்பா மோசைக்கிட்ட சொல்லும்போது அவங்க அதை நிழலாட்டமாக செய்தாங்க. அதனுடைய அர்த்தம் என்ன, பொருள் என்ன, எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க, அவர் சொன்ன வருஷம் வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக இந்த ஒவ்வொரு பண்டிகை வருஷம் கொண்டாடிக்கிட்டே இருந்தாங்க. அது ஏன் எதுக்கு அப்படின்னு தெரியவே தெரியாது, தெரியாமையே கொண்டாடிட்டு இருந்தாங்க. ஆனால் திடீர்னு ஒரு நாள் அந்த நிழலாட்டமாக செய்யப்பட்ட அந்த பண்டிகை நிஜமானது. என்னைக்கு பஸ்கா பண்டிகை அவங்க 14ஆம் தேதி நிசான் மாதத்தில் எப்பொழுதும் அடிக்கிற வழக்கம் இருந்ததோ அதே நாளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நம்முடைய பஸ்கா ஆடாகிய இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டார். அப்போ நல்லா கவனிங்க, பஸ்கா பண்டிகையில் இயேசு கிறிஸ்து நிறைவேறினாரா? அவருடைய சத்தியத்தை நிறைவேற்றிட்டாரா? 2வது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. பாவமில்லாத இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன பண்ணார்? பாவமாகி அடிக்கப்பட்டு அவர் என்ன பண்ணுறாரு? கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டார். இது புளிப்பில்லாத அப்ப பண்டிகைக்கு அடையாளம். 3வது முதற் பலன் பண்டிகை. அதாவது இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதல முதல் பலனானார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ முதல் பலன் பண்டிகை எதை குறிக்கிறது? உயிர்த்தெழுதலை குறிக்கிறது. அதுலேயே இயேசு கிறிஸ்து சம்மதமாகிறாரா? பெந்தேகோஸ்தே பண்டிகை அல்லது அறுப்பின் பண்டிகை நம்ம சொன்னோம். அது என்னைக்கு? அதில் இருந்து, அதாவது 50வது நாள் வரக்கூடிய பண்டிகையின் பேர் தான் பெந்தேகோஸ்தே பண்டிகை. அன்றைக்கு தான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை ஊற்றி அறுவடை பணியே கத்த தொடங்கினார். என்ன தொடங்கினாரு? பேதுரு பிரசங்கம் பண்ணாரு. அந்த முதல் பிரசங்கத்தில் எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க? 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. இவங்க அறுப்பின் பண்டிகை கொண்டாடுற அதே நாளில் ஆவிக்குரிய அறுவடையை துவங்கி வைத்தார் ஏசப்பா. நல்லா கவனிங்க. அப்போ இது எல்லாம் எப்படி அந்த 4 பண்டிகையில அந்தந்த நாளில் அப்படியே நிறைவேறிச்சோ, அதே போல மீதி இருக்கிற 3 பண்டிகையிலையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய காரியம் நிறைவேற போகுது. அவர் எந்த மாற்றமும் இருக்காது. இதை நம்ம நல்லா புரிந்து கொள்ளணும். எப்படி அதை நிறைவேற்றினாரோ, ஏன்னா அது அவருடைய பண்டிகை, அவருடைய அப்பாயிண்டட் டைம் சொல்றாரு, அவருடைய செட் டைம் சொல்றாரு. அந்த டைம்ல அதை எப்படி நடந்ததோ அதே போல மீதி இருக்கிற 3 பண்டிகைக்குரிய அர்த்தமுள்ள காரியங்களை நிறைவேறும் என்பதை தான் வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. இப்போ 4 நிறைவேறிச்சு, இன்னும் 5வது என்ன நிறைவேறணும்? எக்கால பண்டிகை. இந்த எக்கால பண்டிகைக்கும் நம்ம பெந்தேகோஸ்தே பண்டிகைக்கு இடையில தான் நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். நல்லா கவனிச்சிங்க. இந்த எக்கால பண்டிகை குறித்து நாம் கொஞ்சம் விவரமாக பார்ப்போம். எக்கால பண்டிகையை பொறுத்த வரைக்கும் 7வது மாதம், அதாவது திஸ்ரி மாதத்தில் முதல் நாள் வரக்கூடியது தான் இந்த எக்கால பண்டிகை. இந்த திஸ்ரி அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதிர்நோக்கி பார்த்தல் என்று அர்த்தம். நல்லா கவனிச்சிங்க, எதிர்நோக்கி பார்த்தல் என்று அர்த்தம். இந்த எக்கால பண்டிகைக்கு இன்னும் சில பேர்லாம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாம் தெருவா அப்படின்னு சொல்லி ஒரு பேர் இருக்குது. இன்னொரு பேர் யாம் அகேஷ் அப்படின்ற ஒரு பேர் இருக்குது. 3வது யாம் அசானா அப்படின்ற ஒரு பேர் இருக்குது. 4வதாக ரோஸ் அசானா அப்படின்ற ஒரு பேர் இருக்குது. 5வதாக யாம் ஹிகோரான், அதாவது நினைவு கூறும் நாள் அப்படின்ற ஒரு பேரும் இதுக்கு இருக்குது. இது இல்லாமல் இந்த எக்கால பண்டிகைக்குன்னு அந்த பண்டிகைக்கு உள்ள ஒரு பொருள், அதாவது அர்த்தம் என்ன அப்படின்னா,
இஸ்ரவேலர் சொல்லுகிற காரியம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த எக்கால பண்டிகை என்னன்னு சொல்லுவாங்களா, ஹிடன் டே அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மறைக்கப்பட்ட நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இல்லாமல் அந்த எக்கால பண்டிகை என்பது என்னன்னா, யூதர்களுடைய புது வருடம் துவங்குகிற அந்த நாள் தான் அந்த நியூ இயர் செலிப்ரேஷன் டே. அது மாத்திரம் இல்லை, அந்த நாளை அவங்க என்னன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? நம்ம மத்தேயில வாசிச்சோம்ல, ஏசப்பாவோட வருகை என்ன சொன்ன, நோ மேன் நோஸ் த டே. ஒருவனுக்கும் அந்த நாளோ நாழிகையோ தெரியாது. அதை தானே வாசித்தோம். அதே வேடை இவங்க யூதர்கள் பயன்படுத்துகிறாங்க. எப்போ எக்கால பண்டிகை எப்போ வரும்னு தெரியாது. ஏன் அப்படின்னு காரணத்தை சொல்ல பாருங்க. அதுக்கு அவங்க யூஸ் பண்ணுற வேர்டு நோ மேன் நோஸ் த டே அப்படின்னு சொல்லி இந்த வேர்டை அவங்க யூஸ் பண்ணுவாங்க. நல்லா கவனிச்சிங்க. ஏன் அப்படின்னா, ஏன் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, யூதர்களுடைய எக்கால பண்டிகை என்பது புது வருஷம் எப்போது தொடங்குது அப்படின்றது தான். இவங்க புது வருஷத்தை எப்போ தொடங்குதுன்னு எப்போ முடிவு பண்ணுவாங்கன்னா, 2 ரபிமார்கள் என்ன பண்ணுவாங்க, வானத்தை போய் அண்ணாந்து பார்ப்பாங்க. பார்க்கும்போது பிறை நிலா, நல்லா கவனிச்சிங்க, பிறை நிலா எப்போது தோன்றுதோ அந்த பிறை நிலா தோன்றும் போது இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த காரியத்தை வைத்து தான் புது வருடத்தை செலிப்ரேட் பண்ணுவாங்க. நல்லா கவனிங்க. ஆனால் இந்த பிறை நிலா தோன்றதுக்கு வானத்தில் 2லிருந்து 3 நாளாக அந்த குறிக்கப்பட்ட மாதத்தில் அந்த குறிக்கப்பட்ட அந்த தேதிகளில் 2லிருந்து 3 நாள் ஆகும். இந்த 3 நாளுக்குள்ளே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நல்லா கவனிங்க, 100 எக்காலங்களை ஊதுவாங்க. என்னது, 100 எக்காலங்களை ஊதுவாங்க. அதில் பெரிய சைஸ் எக்காலம் இருக்குது, சின்ன சைஸ் எக்காலம் இருக்குது. ஒவ்வொன்றுத்துக்கும் டிஃப்ரெண்ட் ஸ்கேலில் அளவில் ஊதுவாங்க. இது ஒவ்வொன்றுத்துக்கும் அர்த்தம் அவங்களுக்கு இருக்குது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆனால் 100வது எக்காலம் மட்டும் ஊத மாட்டாங்க. 100வது எக்காலம் எப்போ ஊதுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, எப்போ அந்த வானத்தில் அந்த பிறை தோன்றுகிறதோ அப்பொழுது தான் அந்த 100வது எக்காலம். அதுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக்கியா அகடோலா. அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, புறப்படு, மூவ் ஃபார்வர்ட் அப்படின்னு அர்த்தம். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. அந்த எக்காலத்தை நெடுந்தொனியாக அவங்க ஊதும்போது அந்த இடத்துல இருக்க எல்லாரும் புறப்படுவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வானத்தில் எப்போ பிறை தோன்றுன்றது தெரியாது, தேவனுக்கு மட்டும்தானே தெரியும். நம்ம அது தோன்ற வரைக்கும் தானே பார்த்துட்டு இருக்கோம். அதனால தான் எக்கால பண்டிகைக்கு அவங்க என்ன பேர் வச்சாங்க, நோ மேன் நோஸ் த டே. நல்லா புரிந்து கொள்ளுங்க. நிலா எப்போ வானல் தோணுன்னு யாருக்கும் தெரியாது. அதனால தான் அந்த வார்த்தையை அவங்க பயன்படுத்துகிறாங்க. அது மாத்திரம் இல்லாமல் யூதர்களுடைய ஒரு நம்பிக்கை இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூதர்களுடைய நம்பிக்கை, இந்த எக்கால பண்டிகை அப்போது வானம் திடீரென்று திறக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகள், அதாவது பரிசுத்தவான்கள் வானத்துக்கு கொண்டு போகப்படுவார்கள் என்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது. இதை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்ணார், அப்போஸ்தலர் நிருபத்தில் நீங்கள் வாசிங்கன்னா பவுல் சொல்லுவார், எதனால் என்ன இவங்க நியாயம் தீர்க்க ராஜா கிட்ட ஒப்பு கொடுத்தாங்கன்னா, மரித்த பரிசுத்தவான்களுடைய உயிர்த்தெழுதலை குறித்து நான் பேசினேன். இது காலகாலமாக இஸ்ரவேலர்களால் நம்பப்படுகிற ஒரு சத்தியம். அந்த நம்பப்படுகிற சத்தியத்தை அதை தான் அவங்க விசுவாசித்து காத்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த மகிமையின் உயிர்த்தெழுதலுக்காக அவங்க காத்து கொண்டு இருக்கிறாங்க. இதை நான் பிரசங்கித்ததுனால தான் இன்னைக்கு குற்றஞ்சாட்டி உங்ககிட்ட முன்னாடி நிப்பாட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றார். அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் என்ன, யூதருடைய நம்பிக்கை என்ன, ஒரு நாளில் திடீரென்று இந்த எக்கால பண்டிகை ஊதும்போது வானம் திடீரென்று திறக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகள் பரிசுத்தவான்கள் வானத்துக்கு கொண்டு போகப்படுவார்கள். இது மாத்திரல்ல, நீதிமான்களின் உயிர்த்தெழுதலும் பரிசுத்தவான்கள் வீட்டுக்கு அழைத்து செல்லுதலும் நடக்கும் என்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கு. அது மாத்திரமல்ல, ராஜா அந்த நாளில் முடிசூட்டப்படுவார், ராஜாவுடைய திருமணம் நடக்கும். இதெல்லாம் யூதருடைய நம்பிக்கை. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இப்போ இது நம்ம எக்கால பண்டிகையை பற்றி பார்த்தோமா? இப்போ யூதருடைய திருமணத்தை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சு கொள்வோம். ஏன்னா யூதருடைய திருமணத்துக்கும் ஏசப்பாவுடைய வருகைக்கும் சம்பந்தம் இருக்குது. இப்போ இது ரெண்டும் மிக்ஸ் ஆகி எங்கே நமக்கு கனெக்ட் ஆகுதுன்னு கடைசியாக நம்ம பார்ப்போம். இப்போ யூதருடைய திருமணத்தை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மணமகன் தனக்கு ஒரு திருமண உறவு வைத்துக் கொள்வதற்கு, திருமணத்தை செய்து கொள்வதற்கு தேர்வு செய்யும் அந்த மணப்பெண்ணை அவன் பார்க்கும்போது அந்த மணமகளை அவன் என்ன பண்ணுவான், பிரைடு ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு மணமகளுக்குரிய விலைக்கரையத்தை கொடுத்து அவளை அவன் என்ன பண்ணுவான், வாங்கி கொள்வான். அந்த ப்ரைஸ் கொடுக்கறது நிச்சயதார்த்தம், அதாவது என்கேஜ்மெண்ட்டு சொல்லுவாங்க.
அந்த எபிரே இதில் வந்து என்ன சொல்லுவாங்க, கடுபா அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது? கட்டுப்பா அப்படின்ற வேர்டு, அந்த நிச்சயதார்த்தத்துக்கு கட்டுப்பா அப்படின்ற பேர். அது மாத்திரம் இல்லை, அந்த நிச்சயதார்த்தம் முடிந்த உடனே அந்த மணமகளுக்கு என்று ஒரு வஸ்திரத்தை மணவாளன் என்ன பண்ணுவார், கொடுத்துட்டு போவார். எப்போ அவர் வராரோ அப்போ இந்த மணமகள் என்ன பண்ணணும், இந்த வஸ்திரத்தை, திருமண வஸ்திரத்தை அவங்க என்ன பண்ணணும், உடுத்தி ஆயத்தமாக இருக்கணும் அப்படின்றது அவங்களுடைய ஒரு அந்த திருமண காரியத்தினுடைய ஒரு காரியம். இப்போ நல்லா பாருங்கள், இந்த நிச்சயதார்த்தம் முடிந்த உடனே மாப்பிள்ளை என்ன பண்ணுவார், அவங்களுடைய இது சொல்கிறோம் பாருங்கள், மாப்பிள்ளை மணமகளோடு சேர்ந்து இவர் வாழக்கூடிய ஒரு வீடை கட்டணும். நல்லா கவனிச்சிங்க. அந்த வீடு கட்டி முடித்த உடனே அந்த வீட்டை யார் பார்வையிடணும்னா, மணமகனுடைய தகப்பன் வந்து பார்வையிடணும். அவருடைய அப்பா அவர் வந்து பார்வையிடணும். பிதா வந்து பார்வையிட்டு பார்த்து எல்லாம் சரியாக இருந்துச்சுன்னா தான் அவர் என்ன பண்ணுவார், போய் மருமகளை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லி மணமகனுக்கு சொல்லுவார். அப்போ அப்பா எப்போ சொல்லுவார்னு பையனுக்கு தெரியுமா? தெரியாது. அதனால தான் அந்த இடத்துல என்ன வேர்டு யூஸ் பண்ணுறாங்கன்னா, நோ மேன் நோஸ் த டே. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்போ மணமகன் மணமகளை அழைத்து வா என்று சொல்லக்கூடியவர் யார்? பிதா. பிதாவுக்கு மட்டும்தான் அந்த நாள் என்னைக்கும் தெரியும். அவர் சொன்னதுக்கப்புறம் தான் மணமகன் புறப்படுவார். நல்லா கவனிங்க. அப்போ மணமகன் என்ன பண்ணுவார்னா, தான் கட்டின வீட்டுக்கு வெளியே வந்து காத்திருப்பான். அந்த வீட்டுக்கு என்ன பேர்னா கூப்பா, CHOOPA, கூப்பா அப்படின்ற பேர். நல்லா கவனிங்க. அந்த வீட்டுக்கு வாசல்ல வந்து நிற்பார். அந்த கூப்பா என்கிற அந்த வீட்டு வாசல்ல வந்து நிற்பார். ஒரு நாளும் மணமகன் போய் மணமகளை அழைத்துக்கிட்டு வரமாட்டாங்க. யூதருடைய பாரம்பரியத்தில் அது கிடையாது. யூதர்கள் என்ன பண்ணுவாங்க, மணமகளுக்காக கட்டப்பட்ட அந்த கூப்பா என்கிற வீட்டு வாசல்ல வெளியே வந்து நிற்பார். அவர் என்ன பண்ணுவார், தன்னுடைய நண்பர்களை அழைத்து தன்னுடைய மணமகளை அழைத்து கொண்டு வரும்படியாக அவங்களுக்கு சொல்லி அனுப்புவார். அவங்க மணமகளுடைய வீட்டுக்கு போவாங்க. எப்படி போவாங்க? ஆரவாரத்தோடு போவாங்க. எக்கால சத்தத்தை ஊதிக்கொண்டு அவங்க அங்கே போவாங்க. அங்கே போகும்போது இதில் பியூட்டி என்ன தெரியுங்களா, அந்த ஊரில் யார் யாரெல்லாம் என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்களோ இந்த எக்கால சத்தம் கேட்ட உடனே எல்லாருமே ரெடி ஆவாங்க. என் மாப்பிள்ளை வரப்போறாரா, உன் மாப்பிள்ளை வரப்போறாரு, யாருக்கும் தெரியாது. நல்லா கவனிங்க. ஏன்னா ஒரு ஊருன்னு தான் நிறைய திருமணம் நடக்க வாய்ப்பு இருக்குல்ல. அதனால அந்த நிச்சயதார்த்த ட்ரெஸ்ஸை எப்பவுமே அவங்க என்ன பண்ணுவாங்க, போட்டுக்கிட்டு ரெடியாகவே இருப்பாங்க. திடீர்னு வரும்போது எந்த மணவாளன் வராரோ அந்த மணவாளன் அந்த அந்த பெண்ணை என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டு ஆரவாரத்தோடு வரும்போது, எக்காலத்தோடு வரும்போது மணமகளை தூக்கி எடுத்து எப்பாரியான் அப்படின்ற பல்லக்கில் வச்சு மணமகனிடம் அழைத்து கொண்டு செல்வார்கள். அப்போது மணமகளை யார் தான் கூட்டிகிட்டு வரா? மணமகனுடைய தோழர்கள், நண்பர்கள். இவங்க தான் என்ன பண்ணாங்க, மணமகளை அவளுடைய வீட்டிலேருந்து கூட்டிக்கிட்டு வராங்க. நல்லா கவனிச்சிங்க. 5வது காரியம் என்ன சொல்லுதுன்னா, மணமகன் மணமகளை அந்த கோப்பாவுக்கு வெளியே பார்த்து, அதாவது அந்த அந்த வீட்டுக்கு வெளியே இருந்து பார்த்து அவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த வீட்டுக்குள்ளே போயிடுவாங்க. வீட்டுக்குள்ளே போய் கதவு அடைக்கப்படும். திருமண நிகழ்வு கொண்டாட்டம் அங்கே 7 நாள் நடக்கும். என்னது? 7 நாள் நடக்கும். அந்த 7 நாளில் அந்த மணமகன் முடிசூட்டப்படுவான் ராஜாவாக. அதுக்கப்புறம் திருமணம் நடக்கும். யூதருடைய திருமண நாள் கொண்டாட்டம் எத்தனை நாள் நீங்கள் நெட்டில் ஒன்றா சர்ச் பண்ணி பாருங்கள், 7 டேஸ் இருக்கும். இதுதான் யூதர்களுடைய திருமண முறை. இப்போ இந்த திருமண முறைக்கும் அந்த எக்கால பண்டிகையும் எப்படி ஏசப்பாவுடைய வருகையில் கனெக்ட் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. நல்லா கவனிங்க. விலையேற பெற்ற ரத்தத்தினால எப்படி மணமகன் மணமகளை பிரைடு பிரைஸ் விலையேற பெற்ற ஒரு பொருளை கொண்டு அவளை மீட்டு கொள்றானோ, அதே போல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு, தன்னுடைய விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்தி இன்றைக்கு உங்களையும் என்னையும் மீட்டு கொண்டார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ நல்லா கவனிங்க. யூதருடைய திருமண விஷயத்துக்கு நமக்கும் சம்மந்தம் வருதா? ஓகேவா? அப்போ திருமணத்தோட இன்னைக்கு ஏசப்பாவோட வார்த்தை கனெக்ட் ஆகுதா? 1. 2வது, அங்கே மணமகன் என்ன பண்ணுவார், நம்ம சொன்னோம், அவர் மணமகளை நிச்சயதார்த்தம் பண்ணிட்ட உடனே அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை, அதாவது திருமண வஸ்திரத்தை கொடுத்துட்டு போவார். அந்த மணமகள் எப்போதும் ஆயத்தமாக இருக்கணும், அப்படி உடுத்தி ஆயத்தமாக இருக்கணும்.
இது எங்க ஏசப்பா திருமண வஸ்திரத்தை கொடுத்தாரு? என்னைக்கா யோசனை பண்ணியிருக்கீங்களா? அவருடைய கல்லறையில் அவரை உடலை சுற்றின இருந்த துணி தனியாகவும் அவரை தலையில் சுற்றின தனியாகவும் இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இது என்ன? மணவாளன் தன்னுடைய மணவாட்டிக்காக வைத்து விட்டு போயிருக்கிற திருமண வஸ்திரம். அதுதான் ரட்சிப்பின் வஸ்திரம். நல்லா கவனிங்க. அப்போ கனெக்ட் ஆகுதா திருமணத்துக்கும் ஏசப்பாவுடைய காரியத்துக்கும்? மூன்றாவது, மணமகன் என்ன பண்ணணும்? மணமகளும் அவனும் சேர்ந்து வாழ்கிறதுக்கு கூப்பா என்ற ஒரு வீட்டை கட்டணும் இல்லையா? அந்த வீட்டை குறித்த வசனம் என்ன சொல்லுது? யோவான் 14ஆம் அதிகாரம் 1-3 வசனத்தை வாசிங்க. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை, நல்லா கவனிங்க, ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக்கொள்வேன். நல்லா கவனிச்சிங்களா? அப்போ அந்த மணமகனுடைய நிகழ்வு இந்த இடத்துல அப்படியே பரிபூர்ணமா நிறைவேறுதா? ஓகே. இப்போ மணமகனுடைய தோழர்கள் என்ன பண்ணுவாங்க? மணமகளை அழைத்து கொண்டு வருவாங்க. என்ன சொல்லுது பாருங்க. 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும், நல்லா கவனிங்க, இங்க மணமகன் எங்க வந்து நிக்கிறாருன்னு சொன்னோமா? மத்திய ஆகாயத்துல வந்து நிப்பாருன்னு சொன்னோமா? அதே போல அங்க மணமகன் எங்க நிக்கிறாரு? கூப்பாக்கு வெளியே, அதாவது அவன் மணமகளுக்காக கட்டப்பட்ட வீட்டுக்கு வெளியே தான் நிற்கிறார், தவிர மணமகளுடைய வீட்டுக்கு வரல. அப்போ அந்த கூப்பாக்கு வெளியேன்றது எதற்கு அடையாளமாக இருக்குது? மத்திய ஆகாயத்துக்கு அது அடையாளமாக இருக்குது. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. ஓகே. அடுத்து 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். ஆமென். நல்லா கவனிங்க. இங்க அழகா அங்க வசனம் சொல்லுது பாருங்க. கர்த்தர் தாமே ஆரவார சத்தத்தோடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த வார்த்தையை ஆங்கிலத்தில் நீங்க வாசிங்கன்னா ஷவுட் ஆஃப் த லார்ட் அப்படின்னு சொல்லப்படும். கர்த்தருடைய சத்தம் என்று சொல்லப்பட்டிருக்கும். நல்லா கவனிங்க. இதே சத்தம் எங்க கேட்டுச்சுன்னா யோவான் 11ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தை வாசிங்க. இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். இந்த இடத்துலயும் அதே வேர்டு தான் ஆங்கிலத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கும். நல்லா கவனிச்சு பாருங்க. அப்போ ஆரவாரம் என்பது என்ன? அந்த மரித்தோரை உயிரோடு எழுப்புகிற கர்த்தருடைய சத்தம். நல்லா கவனிச்சுங்க. என்னது? மரித்தோரை உயிரோடு எழுப்புகிற கர்த்தருடைய சத்தமாய் இருக்கிறது. அப்போ அந்த சத்தம் முதலாவது வருது. இரண்டாவது என்ன சொல்லுது? பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த தேவ எக்காலம் இந்த இடத்துல பயன்படுத்தப்பட்ட வார்த்தை என்னன்னா, நம்ம வாசிச்சல 100வது எக்காலம் ஊதும் போது ஜனங்க புறப்படுவாங்க. அந்த 100வது எக்காலத்துக்கு என்ன பேர் சொன்னேன்? தெக்கியா அக்கடோலா அப்படின்ற எக்காலம். அந்த வேர்டை தான் இந்த இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கு. அது மாத்திரம் இல்லை, 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 51-52 வாசிங்க. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். நல்லா கவனிங்க. அங்க மணமகனுடைய தோழர்கள் அங்க மணமகளுடைய வீட்டுக்கு வரும்போது ஆரவாரத்தோடு வருவாங்க. அவங்களும் என்ன பண்ணுவாங்க? எக்காலத்தை ஊதுவாங்க. அந்த எக்கால சத்தத்தை கேட்டவனே மணமகள் என்ன பண்ணுவான்? ஆயத்தமா இருப்பா. அந்த மணமகளை கூட்டிட்டு பல்லக்கில் வைத்து அவங்க என்ன பண்றாங்க? மணமகன் இடத்துல கொண்டு வருவாங்க. இப்படியாக அந்த மணமகனும் மணமகளும் என்ன பண்ணுவாங்க? கூப்பா என்று அவங்களுடைய வீட்டுக்குள்ளே போய் கதவை அடைத்து கொண்டு 7 நாள் திருமண கொண்டாட்டம் அங்கே நடைபெறும். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. 7 நாள் திருமண கொண்டாட்டம் அங்கே நடைபெறும். அந்த 7 நாள் தான் இந்த பூமியில் 7 வருஷ உபத்திரவ காலம். அந்த 7 நாள் தான் பூமியில் 7 வருட உபத்திரவ காலம். நல்லா புரிந்து கொண்டீங்களா?
ஓகே, இது வரைக்கும் கர்த்தர் நமக்கு கொடுத்த அருமையான வார்த்தை. ஏன் ஆண்டவர் இந்த காரியத்தை நம்மளோட இன்னைக்கு பேச வைக்கிறார்னா, இந்த எக்கால பண்டிகை வரக்கூடிய 23ஆம் தேதி அல்லது 24, நான் சொன்னால அந்த பிறை நிலா எப்போ தோணுதோ அன்னைக்கு தான் அவங்களுக்கு புது வருஷம். அது 23ஆம் தேதி அல்லது 24ஆம் தேதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு யூதர்களுடைய காரியங்கள் சொல்லப்படுகிறது. அது மாத்திரம் இல்லை, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 23, 24 எக்கால பண்டிகையை இன்னைக்கு உலகத்தில் இருக்க பெரும்பாலான ஊழியர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவுடைய ரகசிய வருகை இன்றைக்கு இருக்கலாம்னு சொல்லி இன்னைக்கு உலகம் முழுசு ஒரு எச்சரிப்பின் சத்தம் போய்கிட்டு இருக்கு. நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆனால் நான் உங்களுக்கு அதை சொல்லலை. நான் என்ன சொல்லணும்னா, இதே போல் ஒரு எக்கால பண்டிகை நாளில் நம்ம இயேசப்பாவுடைய வருகை இருக்குது. ஆனால் அது எந்த எக்கால பண்டிகை தெரியாது. ஆனால் அவங்க சொல்கிறாங்க இந்த 23, 24 இயேசப்பாவுடைய வருகை இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சில கேல்குலேஷனெல்லாம் சொல்லி என்ன பண்ணுறாங்க, சில காரியங்களை சொல்கிறாங்க. அதில் ஒரு சில விஷயத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நேரம் குறைவாக இருக்கிறதுனால நான் சொல்கிறேன் பாருங்க. ஜூயிஸ் தல்முட் அப்படின்ற அந்த ஒரு புத்தகம் நினைக்கிறேன். அது அந்த புத்தகத்தில் இந்த இயேசப்பாவோட வருகை குறித்து, அதாவது யூதர்களுடைய காலங்களை குறித்து அதில் ஆராய்ச்சி செய்து எழுதப்பட்டிருக்க விஷயம் என்னன்னா, மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுத்த 6 நாட்கள், சிருஷ்டிப்பின் 7 நாட்கள் தெரியும் இல்லையா நமக்கு இல்லையா? 6 நாளில் 6வது நாளில் மனுஷனை உண்டாக்குனார். 7வது நாள் அது கர்த்தருடைய ஓய்வு நாள். இந்த 6 நாளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு 1000 வருஷம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. மனுஷனுக்காக தேவன் கொடுத்த ஆண்டு எத்தனை வருஷன்றாங்க? 6000 வருஷம் சொல்கிறாங்க. 7வது வருஷம் 7வது 1000 அது கர்த்தருடைய ஓய்வு நாள். அதை தான் வேதம் சொல்லுது, 1000 வருட அரசாட்சி. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த 6000 வருஷம் எப்படி கணக்கிடுறாங்கன்னா, ஆதாம் தொடங்கி ஆபிரகாம் வரைக்கும் 2000 வருஷம். அதுக்கப்புறம் ஆபிரகாம்ல இருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இவர் தான் மேசியா, அந்த மேசியாவோட காலம் வரைக்கும் என்னன்னா 2000 வருஷம். இந்த மேசியாவுடைய காலத்திலேருந்து சபை காலமாகிய புறஜாதியோட யுகம் முடிகிற அந்த காலம் 2000 வருஷம். மொத்தம் எத்தனை ஆச்சு? 3 2000 எவ்வளோ ஆச்சு? 6000. ஓகேங்களா? இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னைக்கு சிலுவையில் அறையப்பட்டாரோ அன்றைக்கு தான் நமக்கு புது உடன்படிக்கை ஆரம்பிக்குது இல்லையா? அப்போதான் நம்ம புறஜாதி சபையின் காலம் தொடங்குது. உண்மையா? ஏன்னா அது வரைக்கும் நமக்கு அந்த புது உடன்படிக்கை இல்லை. ஏன்னா இயேசப்பாவுடைய ரத்தம் சிந்தப்பட்டாதான் அவர் சொன்னார், புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமாக இருக்குன்னு சொன்னார். அப்போ ரத்தம் சிந்துதல் நடக்கும்போது தான் புதிய உடன்படிக்கை நமக்கு நடக்குது. ஏன்னா எல்லா உடன்படிக்கையும் வேதம் சொல்லுகிறது, ரத்தம் தெளித்து அந்த உடன்படிக்கையை அவர் என்ன பண்ணுறார், துவங்கி வைக்கிறாருன்னு வேத வசனம் சொல்லுகிறது. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க. இப்போ 2000 அந்த கிறிஸ்துவுக்கு பின் 32ஆம் வருஷத்தில் தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார். அப்போது இது வரைக்கும் எவ்வளோ வருஷம் போயிருக்கு? 6000 வருஷம் போயிருக்கா? இதில் இப்போ நம்ம கணக்கு வேண்டிய அந்த இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி இருந்த 4000 வருஷத்தை விடுங்க, கடைசி 2000 வருஷத்துக்கு வாங்க. இப்போ கடைசி 2000 வருஷத்தோட இந்த 32 வருஷத்தை கூட்டுங்களேன், எவ்வளோ வருது? ஏன்னா ஏசப்பா 32வது வருஷத்தில் தான் அடிக்கப்பட்டார். அப்போ அந்த 2000 வருஷத்தோட இந்த 32 வருஷத்தை கூட்டிங்கன்னா எவ்வளோ வருது? 2032 வருஷம். அப்போ 2032 அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 6000 வருஷத்தினுடைய முடிவுன்னு சொல்கிறாங்க. என்னது? 6000 வருஷத்தோட முடிவு. 2032ஆம் வருஷம் 6000 வருஷத்தோட முடிவுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே ஒரு காரியத்தை நம்ம கவனிக்கணும். என்னென்னா, தானியேல் உடைய 70 வார கணக்கு ஒரு காரியம் பேலன்ஸ் இருக்குது. என்ன இருக்குது? இது வரைக்கும் வேதம் என்ன சொல்லுது? 69 வாரம் முடிஞ்சிருக்கு, இன்னும் 1 வாரம் பேலன்ஸ் இருக்குது. அதாவது 7 வருஷம் பேலன்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போது 2032 மைனஸ் 7 போட்டிங்கன்னா எவ்வளோ வருது? 2025. அப்போ 2025 இயேசு கிறிஸ்துடைய வருகையின் வருஷம் அப்படின்னு சொல்லி அவங்க இந்த கால்குலேஷன் படி ஒரு காரியத்தை சொல்கிறாங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இன்னொரு கால்குலேஷன் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, யாக்கோபு திருமணம் பண்ணும்போது அவருக்கு 84 வயசு. என்னது? 84 வயசு. அந்த யாக்கோபு இஸ்ரவேல் தேசத்துக்கு அடையாளம். இஸ்ரவேல் தேசம் எப்போ நாடாக அறிவிக்கப்பட்டதுன்னா 1948 அறிவிக்கப்பட்டது. 1948 கூட இந்த 84 வயது இஸ்ரவேலுடைய வயசை போட்டிங்கன்னா
வரக்கூடிய வருஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா 2032. அதில் 7 கழிச்சிங்கன்னா தானியேலுடைய 7 வருஷத்தை கழிச்சிங்கன்னா என்ன வருது? 2025. அப்போவும் இந்த கால்குலேஷன் தான் வருது. மூணாவது ஒரு கால்குலேஷன் சொல்கிறேன் பாருங்க. லூக்கா புஸ்தகத்தில் நீங்கள் அன்னாள் என்கிற ஒரு தீர்க்கதரிசியை பற்றி இயேசப்பாவுடைய பிரதிஷ்டை நேரத்தில் எழுதப்பட்டிருக்கோம், நீங்கள் வாசித்து பார்த்துருப்பீங்க. அந்த அன்னாளுடைய வயது 84 வயதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த அன்னாலும் இஸ்ரவேலுக்கு அடையாளமாக இருக்குதுன்னு சொல்லப்படுது. நல்லா கவனிங்க. அப்போது இந்த இஸ்ரவேல் தேசம் 1948 தேசமாக அறிவிக்கப்பட்டதோட இந்த அன்னாளுடைய 84 வயசு சேர்த்திங்கன்னா அங்கே யாக்கோபுக்கு என்ன ரிசல்ட் வந்ததோ அதே ரிசல்ட்டு தான் இங்கேயும் வருது. அப்போது அங்கேயும் என்ன தான் வருது? 2025 ரகசிய வருகை வருடமாகவும் 2032 ஏசப்பாவுடைய பகிரங்க வருகையும் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி இந்த 3 கணக்கு சொன்னாங்க. இது மாத்திரம் இல்லாமல் இன்னொரு கணக்கு இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, பைபிளில் நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் தானியேல், அதாவது தானியேல் 12:7 வெளிப்படுத்தின விசேஷம் 11:3 1260 நாள் அப்படின்னு ஒரு கணக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அது மாத்திரம் இல்லை, தானியேல் 12:11 1290 நாள் அப்படின்ற கணக்கு கொடுக்கப்படும். இது எதை குறிக்குதுன்னா, அந்த உபத்திரவ கால 7 வருஷத்துடைய கணக்கை 2ஆக பிரித்து கொடுத்துருக்கார். இந்த 2 நாளையும் கூட்டினீங்கன்னா என்ன வருதுன்னா 2550 நாள் வருது. 2550 நாள். இந்த எக்கால பண்டிகைக்கும் இந்த அடுத்த பண்டிகையான பாவ நிவாரண பண்டிகைக்கும் நடுவில் இந்த 2550 வருஷம் உட்காரும். அந்த உட்காரும் போது தான் அந்த 7 வருஷம் கரெக்டாக கம்ப்ளீட் ஆகும். நல்லா கவனிச்சிங்க. என்னது? அந்த 7 வருஷம் கரெக்டாக கம்ப்ளீட் ஆகும். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எத்தனை வாட்டி வந்திருக்கு அப்படின்னு கடந்த ஒரு 200 வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணி பார்த்தா 1948க்கு முன்னாடி எங்கேயுமே வரல. ஏன்னா அப்போ அவங்க வந்து நாடே இல்லையே. நாடு இல்லாமல் பண்டிகை எப்படி கொண்டாடுவாங்க? அப்போ 1948 இருந்து 2025க்குள்ள இந்த நாள் கரெக்டாக 7 வருஷத்தில் பொருந்துற மாதிரி இது வரைக்கும் 6 வாட்டி வந்திருக்கு. இந்த 2025 வரப்போகிறது 7வது வாட்டி. நல்லா கவனிச்சிங்க. இதுக்கப்புறம் ஒரு 200 வருஷத்துக்கு கால்குலேஷன் போட்டால் வரவே இல்லை. அதை வச்சு அவங்க என்ன சொல்கிறாங்க? இது கடைசி காரியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு கால்குலேஷன். சரிங்களா? இது இல்லாமல் இப்போ நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம், ஆண்டவர் என்ன சொன்னார்? வானத்தின் அடையாளங்களையும் காலத்தினுடைய காரியங்களை வைத்து நம்ம என்ன பண்ணலாம்? ஆண்டவருடைய காரியத்தை நிதானிக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். இப்போது நீங்கள் நல்லா கவனிங்க. இப்போ கடைசியில் இப்போ இந்த ஒரு வாரத்துக்குள்ளே ஒரு காரியத்தை நம்ம எல்லாம் வானத்தில் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? பிளட் மூன் பார்த்தோம். இந்த பிளட் மூன் அப்படின்ற விஷயம் இஸ்ரவேலுக்கு மிகப்பெரிய ஒரு அடையாளமாக இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வருஷத்தில் 4 பிளட் மூனும் ஒரு சூரிய கிரகணமும் வந்ததுன்னா அது இஸ்ரவேல் தேசத்துக்கு மிகப்பெரிய காரியங்களை அந்த நாட்களில் செய்ததுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு அடையாளம் இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க முத சுதந்திரம் பெற்றாங்க இல்லையா? எப்போ அவங்க ஒரு நாடாக பிரகடனம் ஆனாங்களோ அப்போ இந்த பிளட் மூன் வந்திருக்கு. அது இல்லாமல் எருசலேமை தலைநகராக அறிவித்தாங்க இல்லையா? அப்பவும் இதே பிளட் மூன் வந்திருக்கு. நான் சொல்ல நல்லா கவனிங்க. 4 பிளட் மூனு ஒரு சூரிய கிரகணம். சரிங்களா? அப்போது அதுக்கு பேர் டெட்ரா அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணுறாங்க. அந்த டெட்ரா ஆண்டு எப்போல்லாம் வந்ததோ இஸ்ரவேலுடைய நாட்டில், அந்த டெட்ரா ஆண்டு வந்தப்பெல்லாம் பயங்கரமான காரியங்கள் இஸ்ரவேல் தேசத்தில் நடந்திருக்கு. அதன்படி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் என்ன நடந்திருக்கு சொன்னேன்? யூதர்களுடைய தேசம் தனி தேசமாக அறிவிக்கப்பட்டது, எருசலேம் தலைநகரமாக அறிவிக்கப்பட்டது. இது எல்லாமே அந்த வானத்தின் அந்த காரியங்களை வைத்து பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது? நடந்துறது தெரியுது. இப்போது நமக்கு கண்ணுக்கு முன்னாடி நடக்கிற சில விஷயத்தை பாருங்களேன், யோசிச்சு பாருங்கள். நம்ம எல்லாருக்கும் என்ன சொன்னாங்க? சிவப்பு கிடாரியை பலி கொடுக்குற ஒரு நிகழ்வை பற்றி ஆகஸ்ட் மாதம் போட்டிருந்தாங்க இல்லையா? ஆனால் எல்லாரும் என்ன சொன்னாங்க? அது ஃபெயிலியர் அப்படி தானே சொன்னாங்க. அது ஃபெயிலியர், அந்த மாடு வந்து உதவலை, அதில் முடி வந்து கொஞ்சம் கலர் மாறிடுச்சு, அதனால் அதை வந்து நாங்கள் என்ன பண்ணோம்? ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக பண்ணோன்னு சொன்னாங்களே, அது சுத்த போய். உண்மையிலேயே இஸ்ரவேலர்கள் சிவப்பு கிடாரியை பலி செலுத்தி முடிச்சுட்டாங்க. உலகத்து கண்ணுக்கு அவங்க என்ன பண்ணாங்க? விபூதி அடித்தாங்க. உலகத்தின் கண்ணுக்கு அவங்க மறைச்சிட்டாங்க. ஆனால் உண்மையாக இஸ்ரவேலர் அன்றைக்கு என்ன பண்ணியிருக்காங்க? சிவப்பு கிடாரியை பலி செலுத்தியிருக்காங்க. அதை ஒரு யூத ரபாய் அவர் வந்து சாட்சியாக சொல்கிறாரு,
கூடவே அந்த சிவப்பு கடாரியோட ஆஷை கையில் வச்சுன்னு சாட்சியாக சொல்கிறார். இது மறைக்கப்பட்டது, நாங்கள் மறைச்சி தான் அதை செஞ்சோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா கவனிச்சிங்க. அப்போ சிவப்பு கிடாரி பலியிடப்பட்டா அடுத்து என்ன வரணும்? தேவாலயம் வரணும். நல்லா கவனிச்சிங்க. இப்போ யுத்தம் எதுக்காக நடந்திருக்கு? அமாசுக்கும் இஸ்ரேலுக்கும் சொல்லுங்க. அந்த யுத்தத்துக்கு பேர் அவங்க அமாஸ் என்ன வச்சாங்க சொல்லுங்க? அல்-அக்ஸா. அல்-அக்ஸான்றது எதை குறிக்குது? 3ஆம் தேவாலயத்துக்கு உண்டான இடம் இவங்களுக்கு தேவை. அந்த 3ஆம் தேவாலயத்துக்குரிய இடத்துக்காக யுத்தம் இவங்க பேர் வச்சது இஸ்ரவேலரு. அவங்க என்ன பேர் வச்சாங்க? அல்-அக்ஸா மசூதியை பற்றி. ஏன்னா அல்-அக்ஸா மசூதியில் தான் என்ன இருந்தது? முதல்ல 2ஆம் தேவாலயம் அங்கே தான் இருந்தது. இப்போ அந்த இடம் இவங்களுக்கு தேவை. அதனால் நடக்கிற யுத்தத்துக்கு பேர் தான் இஸ்ரவேல் பாலஸ்தீன யுத்தம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. இன்றைக்கி அந்த இஸ்ரவேல் பாலஸ்தீன யுத்தம் எங்கே போயிடுச்சு? சுத்தமாக பாலஸ்தீனத்தை வைண்டப் பண்ணிட்டாங்களா? வைண்டப் பண்ணி முழு இடத்தையும் இப்போ ஆக்குபை பண்ணிட்டாங்க. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. கிடாரி பலியிடப்பட்டாச்சு, எருசலேம் தலைநகராக அறிவிக்கப்பட்டாச்சு, தேவாலயம் கட்டப்படுற அந்த இடத்துக்கான யுத்தமும் நடந்து முடிஞ்சு இன்றைக்கி இடமும் கையில் கிடச்சாச்சு. எவ்வளோ அற்புதமாக அடையாளங்கள் நிறைவேறுது யோசிச்சு பாருங்கள். ஆலயம் கட்டப்படுறதுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்துவோட ரகசிய வருகை உண்டு. மணவாட்டியை எடுத்துக்கொள்ள அவர் வரப்போகிறார். அப்போது இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இதெல்லாம் இங்கே நடந்திருக்கு. சரி, பகிரங்க வருகை அதை விட்டுட்டீங்களா பிரதர் அப்படின்னு உங்களுக்கு தோணும். இப்போ பகிரங்க வருகை வரும்போது ஏசப்பா எங்கே வருவாருன்னு சொன்னார்? ஒலிவ மலைக்கு வருவான்னு சொன்னார். ஒலிவ மலையை பற்றி அந்த வசனம் என்ன வாசித்தோம்? அவர் கால் பட்ட உடனே அந்த ஒலிவ மலை 2ஆக பலந்துக்கும். இந்த பக்கம் ஒன்று விழுந்துடும், அந்த பக்கம் ஒன்று விழுந்துடும். அது வழியாக ஒரு பள்ளத்தாக்கு உருவாகும். அந்த பள்ளத்தாக்கு வழியாக இஸ்ரவேலை ஓடி தப்பித்து கொள்வாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? இன்றைக்கி அந்த ஒலிவ மலையோட கண்டிஷன் என்ன தெரியுங்களா? ஒலிவ மலையை ஒரு சில வருஷங்களுக்கு முன்பதாக ஒரு ஹோட்டல் கட்டுறதுக்கு ஹோட்டல் நிர்வாகம் அந்த இடத்த போய் பார்வையிட்டாங்க. அந்த நிலத்தை விஷயத்தெல்லாம் போய் அவங்க என்ன பண்ணாங்க? ஆராய்ச்சி பண்ணும்போது இந்த ஒலிவ மலை கூடிய சீக்கிரத்தில் 2ஆக பிளக்க போகுதுன்றதை கண்டுபிடிச்சதுனால அவங்க அந்த இடத்துல ஹோட்டலை கட்டலை. நல்லா கவனிங்க. நடு மையத்தில் ஒரு வெற்றிடம் இருக்கான். அந்த வெற்றிடம் தொடர்ந்து அப்படியே விரிஞ்சிக்கிட்டே வருதுன்னு சொல்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? வெற்றிடம்னா காலி இடம் இருந்தால் பிரியுதுன்னு அர்த்தம். நேத்திக்கு ஒரு வீடியோ நான் பார்க்குறேன். மேல் பகுதியே 2ஆக பிளந்துன்னு வருது. அப்படியே பூமி பிளந்த காட்சி படத்தோட வீடியோவோடு இருக்குது. நல்லா கவனிச்சிங்க. பகிரங்க வரைக்கு ஒலிவ மலை தயாராகிருச்சு. பகிரங்க வருகை வர்றதுக்கு முன்னாடி தேவாலயம் கட்டுறதுக்கு இடம் அவங்க கைக்கு வந்தாச்சு. கிடாரி பலி செலுத்தியாச்சு. எருசலேம் தலைநகராக அறிவிக்கப்பட்டாச்சு. ஆனால் மணவாட்டி ஆயத்தமா? மணவாளனை சந்திக்க மணவாட்டி ஆயத்தமா? கடைசி எக்காலம் கேட்கறதுக்கு மணவாட்டி ஆயத்தமா? யோசித்து பாருங்கள். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், இந்த 3 வருஷத்தில், அதாவது அந்த 7 வருடத்தை 3 வருஷமாக 2ஆக பிரிக்கிறாங்க. அந்த முதல் 3 வருஷத்தில் தான் தேவாலயத்தை கட்ட போகிறாங்க. இப்போ தேவாலயம் கட்டுறதுக்கு ஆசாரியர்கள் தயார். அந்த இடத்த சுத்திகரித்து துவங்கிறதுக்கு கிடாரியோட சாம்பல் கிடச்சாச்சு, இடம் கிடச்சாச்சு, ஆசாரிகள் தயாராக இருக்காங்க, வஸ்திரங்கள் தயாராக இருக்குது, பரிசுத்த மூட்டுகள்லாம் தயாராக இருக்குது. இப்போ அவங்களுக்கு தேவை இடம். கன்ஸ்ட்ரக்ஷன் கூட ஏற்கனவே ஏலம் விட்டு கான்ட்ராக்ட் விட்டு சேங்ஷன் ஆயாச்சு. இடம் மட்டும்தான் இப்போ தேவை. இப்போ இடம் அவங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? தேவாலயத்தை கட்டுவாங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அப்போ இன்றைக்கி அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஏசப்பாவோட வருகை வெகு சமீபமாக இருக்குது. ஆனால் நாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? யோசித்து பாருங்கள். இன்னும் நம்ம பழைய வாழ்க்கையை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். மணவாளனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை இல்லை. நான் இதை உங்களுக்கு பயமுறுத்துறதுக்காக சொல்ல, இந்த வருஷம் நடக்குமா எனக்கு தெரியாது. நான் எக்கால பண்டிகையில் ஏசப்பாவோட வருகை இருக்குன்றது உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஆனால் அது இந்த எக்கால பண்டிகையா அடுத்த எக்கால பண்டிகையா தெரியாது. ஆனால் எல்லா பெரும்பாலான பைபிள் ஸ்காலர்ஸ் சொல்கிறது இந்த எக்கால பண்டிகை சொல்கிறாங்க. சரிங்களா? ஒரு சில பேர் இன்னும் 1-2 வருஷங்களை தள்ளி சொல்கிறாங்க. ஆனால் என்றைக்கா இருந்தாலும் ஒரு நாள் இந்த எக்கால பண்டிகையில் மணவாட்டியை எடுத்துக்கொள்ளப்படுகிற ரகசிய வருகை வரப்போகுது. அந்த ரகசிய வருகை ஒருவேளை இந்த 23-24 செப்டம்பராக இருந்தால் என் தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆயத்தமாக இருக்கீங்களா? யோசித்து பாருங்கள். நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோமா? எல்லாரும் எழும்பி நின்று கொஞ்ச நேரம் கண்களை மூடி, கொடுத்த வார்த்தைக்காக, தேவன் கொடுத்த எச்சரிப்புக்காக, நமக்கு அநேக காரியங்களை வைத்து தேவன் நமக்கு உறுதிப்படுத்தின
இந்த இரண்டாம் வருகையின் காரியங்களை குறித்து, ரகசிய வருகை காரியத்தை குறித்து, பகிரங்க வருகையினுடைய காரியத்தை குறித்து கர்த்தர் திட்டவட்டமாய் நம்மோடு கூட பேசினதற்காக அவருக்கு நன்றி செலுத்துவோமா? எல்லாரும் ஸ்தோத்திரிப்போமா? எல்லாரும் அவர் மகிமைப்படுத்துவோமா? என் அன்பு தேவ பிள்ளையே, ஏசப்பாவோட வருகை வெகு சமீபம் சொல்லி எல்லா விதத்திலையும் உறுதி பண்ணப்பட்டிருக்கு. ஆனால் மணவாட்டி நீ ஆயத்தமாக இருக்கிறாயா? மணவாளன் வருகிறார் என்ற சத்தம் புத்தியுள்ள கன்னிகைக்கும் கேட்கப்பட்டது, புத்தி இல்லாத கன்னிகைக்கும் கேட்கப்பட்டது. சத்தியத்தை அறிந்த உனக்கும் இந்த சத்தியம் வந்திருக்கு. சத்தியத்தை அறியாத மற்றவர்களுக்கு இந்த சத்தியம் போய்கொண்டு தான் இருக்கு. ஆனால் மணவாளன் வரும்போது உங்க தீவெட்டி எரிந்து கொண்டு இருக்கிறதா? மணவாளன் வரும்போது உங்க பாத்திரத்தில் எண்ணெய் ஆயத்தமா இருக்கிறதா? நீங்கள் அதற்கு ஆயத்தமாக எண்ணெயை கலெக்ட் பண்ற வேலையை செய்து கொண்டு இருக்கிறீங்களா? யோசித்து பாருங்க. இன்றைக்கு உங்களுடைய ஆவிக்குரிய ஓட்டத்துடைய நிலை என்ன? இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவுடைய வருகை இருக்குமே ஆனால், என் அன்பு சபையே, என் அன்பு தேவ பிள்ளையே, நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? மணவாளனை சந்திக்க புத்தியுள்ள கன்னிகையாக நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? யோசித்து பாருங்க, யோசித்து பாருங்க. ஆண்டவர் சொல்லிக்கொண்டே இருந்தார் நோவா மூலமா. எத்தனையோ பிள்ளைகள் கேட்கவே இல்லை. ஒரு நாளில் வெள்ளம் வந்து எல்லாரையும் வாரிக்கொண்டு போனது. இன்னைக்கு அதே போல தான் ஏசப்பா இன்றைக்கும் அவருடைய ரகசிய வருகையை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்காரு. ரகசிய வருகை எந்த கஷ்டம் இல்லாமல் பரலோகம் போகிற ஒரு பாக்கியம். ஆனால் இந்த ரகசிய வருகையில் கைவிடப்பட்டா, உபத்திரவ காலத்தில் சிக்கி கொடுமைகளை அனுபவித்து இரத்த சாட்சியாய் மரித்தாதான் அதுக்கு அடுத்து நீங்கள் பரலோகம் வர முடியும். யோசித்து பாருங்க. இரண்டாம் பகிரங்க வருகை எடுத்துக்கொள்ளப்படுவது நடக்க போறதில்லை. இஸ்ரவேலருக்காக அவர் யுத்தம் பண்ண வரார். அந்த யுத்தம் பண்ண வரும்போது அவரோடு கூட வருகிற கூட்டம்தான் இந்த மணவாட்டியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட கூட்டம். அந்த 7 வருஷம் திருமண கொண்டாட்டம் முடிந்து ஏசப்பாவோடு கூட வருகிற கர்த்தர் ஆயிரமான தூதர்களோடு கூட வருகிறார் என்று சொல்லி ஏனோக்கு சொன்னாரே, அந்த தீர்க்க தரிசனம் இதுதான். இன்னைக்கு மணவாட்டியை தான் அழைத்து கொண்டு அவர் அந்த ஒலிவா மலையின் மேலே வந்து நிற்க போகிறார். அப்பொழுது இஸ்ரவேலுக்கு பயங்கர இக்கட்டு காலமாக இருக்கும். ஒட்டுமொத்த நாடுகளும் சேர்ந்து இஸ்ரவேலை எதிர்க்கும். இஸ்ரவேலுக்கு இக்கட்டான காலத்தில் கரெக்டாக ஏசப்பா வந்து அந்த இடத்துல நிற்க போகிறார். ஒலிவா மலை ஆயத்தமாகி விட்டது பிளந்து கொள்வதற்கு. பரலோகம் ஆயத்தமாகி இருக்கிறது வருவதற்கு. தேவாதி தேவன் ஆயத்தமாய் இருக்கிறார். மணவாட்டியே, நீ அவரை சந்திக்க ஆயத்தமா? உன் ஜெபம் எப்படி இருக்கு? உன் வேத வாசிப்பு எப்படி இருக்குது? உன் பரிசுத்த வாழ்க்கை எப்படி இருக்கு? இன்றைக்கு அவர் வரும்போது உன்னை மெச்சிக்கொள்ளுகிற அளவுக்கு, உன்னை ஏற்றுக்கொள்ளுகிற அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கை இருக்கிறதா? உன் ஜீவியம் எப்படி இருக்கு? என் அன்பு தேவ பிள்ளையே, சும்மா உதவாக்கிற ஆட்களெல்லாம் கூட்டிகிட்டு போக மாட்டார். எத்தனை பேர் அவருக்காக காத்திருக்காங்களோ. கிறிஸ்துவுக்குள், அந்த வார்த்தையை நல்லா கவனிங்க, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது உயிரோடு எழுந்திருப்பார்கள். கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்கள் மறுரூபமாக்கப்படுவார்கள். கிறிஸ்து உனக்குள்ளே வாசம் பண்ணுகிறாரா? என் மகனே மகளே, கிறிஸ்து உனக்குள்ளே வாசம் பண்ணுகிறாரா? கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவனுடைய அல்ல. பரிசுத்த ஆவி ஏன் கொடுத்திருக்கிறார்? அது முத்திரை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மீட்கப்படும் நாளுக்குரிய முத்திரை அதுதான் கிறிஸ்துவின் ஆவி. அந்த கிறிஸ்துவின் ஆவியை காத்து கொண்டு யார் ஒருவர்கள் தொடர்ந்து அவரோடு நடந்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் மீட்கப்படுவார்கள். ஆனால் கிறிஸ்துவின் ஆவி உங்களுக்குள்ள இருக்கா? கொஞ்சம் நிதானித்து பாருங்க. ஏசப்பா உங்க கூட இருக்காரா? உங்களோடு பேசுகிற அனுபவம் இருக்கா? அவரோடு பேசுகிற அனுபவம் இருக்கா? அவரோடு பழகுகிற ஒரு அனுபவம் இருக்கா? அவரோடு நடக்கிற ஒரு அனுபவம் இருக்கா? யோசித்து பாருங்க. பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கீங்களா? பரிசுத்த ஆவியை பெற்றவங்க காத்து கொள்ளணும், பெருகணுன்றது சத்தியம். பரிசுத்த ஆவியே பெறாம இருக்கீங்கன்னா யோசித்து பாருங்க. யோசித்தவங்க முத்திரையே இல்லை, எப்படி மீட்கப்படுவீங்க? அச்சாரமே இல்லை, எப்படி மீட்கப்படுவீங்க? என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஒருவன் ஜலத்தினால ஆவினாலும் பிறவாவிட்டால்
தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க மாட்டான். ஜலத்தினால பிரவேசிப்பது ஞானஸ்தானம், தண்ணீர் முழுக்க ஞானஸ்தானம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால யார் ஒருவர் தண்ணீரில் முழுகி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்தானம் பெற்றார்களோ அந்த பிள்ளைகளை குறித்து தான் இந்த இடத்துல வசனம் சொல்லுகிறது. என் அன்பு தேவ பிள்ளையே, இது கடைசி காலமாய் இருக்கிறது. இன்னும் நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்தானம் எடுக்காம பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தில் எடுத்திருந்தாலோ, அல்லது தெளிப்பு ஞானஸ்தானம் எடுத்திருந்தாலோ, அல்லது வேற ஏதாவது ஞானஸ்தானம் எடுத்திருந்தாலோ அது பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்வதற்கு உரிய தகுதி இல்லை. இன்றைக்கே நீ ஆயத்தப்படும்படியா கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறார், உன்னோடு கூட பேசுகிறார். மணவாளனுடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கணும். மணவாளனுடைய நாமம் என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அது எப்பொழுது தரிக்கப்படும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஞானஸ்நானம் பெறும்போது தான் உங்களுக்கு தரிக்கப்படும். பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்துல எடுப்பது அது மணவாளனுடைய நாமம் அல்ல. என் அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னை எச்சரிக்கிறார், கர்த்தர் உன்னை எச்சரிக்கிறான். உடனே மனம் திரும்பு, உடனே கீழ்ப்படி. கர்த்தருடைய சத்தம் உனக்கு நேராக வருகிறது, கர்த்தருடைய சத்தம் உனக்கு நேராக வருகிறது. அன்றைக்கு எருசலேமை பார்த்து கர்த்தர் கண்ணீர் வடித்தான். எருசலேமே, எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்க்கும் வண்ணமாக நான் எத்தனையோ தரம் உன்னை கூப்பிட்டேன், ஆனால் நீயோ உன் ரட்சிப்பு கேட்ட காரியங்களை அறியாமல் என்னை விட்டு விலகி போனாய் சொல்லி ஏசப்பா கண்ணீர் விட்டா. என் அன்பு தேவ பிள்ளையே, இன்னைக்கு கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறார். உன்னை எடுத்துக் கொள்வதற்காக உன்னோடு கூட முகமுகமாய் பேசுகிறார். இன்னைக்கு ஒரே தேவன் என்பதுதான் சத்தியம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே பிதாவாக இருக்கிறார், அவர் ஒருவரே குமாரனாக இருக்கிறார், அவரே பரிசுத்த ஆவியாக இருக்கிறார். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலே கேள், நம் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரே தேவன் தான் நமக்கு உண்டு. 3 தேவன்கள் அல்ல, 3 புருஷங்கள் அல்ல, ஒரே புருஷனை உடையவளே மணவாட்டி. இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு கூட முகமுகமாய் பேசுகிறார். நீ எந்த ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறாய்? மணவாளனுடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டு இருக்கிறதா? இல்லை இன்னும் தரிக்காமல் இருந்தாயானால் கர்த்தர் உன்னை எச்சரிக்கிறார். அந்த நாள் வருவதற்கு முன்பதாக சீக்கிரமாய் ஓடி வந்து விடு என்று சொல்லி கர்த்தர் உனக்கு எச்சரிப்பின் செய்தியை கொடுக்கிறார். இன்னும் யாரெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஞானஸ்தானம் எடுக்காம இருக்கீங்களோ உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை அழைக்கிறார், கர்த்தர் அழைக்கிறார். திரியேகம் உபதேசம் அல்ல, திரித்துவ உபதேசம் அல்ல, இதெல்லாம் கள்ள உபதேசம், இதனால் பிசாசினால் கொண்டு வரப்பட்ட உபதேசம். இந்த உபதேசம் உன்னை பரலோகம் கொண்டு செல்லாது, இந்த உபதேசம் உன்னை ரட்சிக்காது. கர்த்தர் உன்னை எச்சரிக்கிறார், கர்த்தர் உன்னை எச்சரிக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னோடு கூட முகமுகமாய் பேசுகிறார். மணவாளன் வருகின்ற காலமாய் இருக்கிறது. மணவாட்டியே நீ ஆயத்தமாய் இருக்கிறாயா? மணவாட்டியே நீ ஆயத்தமாய் இருக்கிறாயா? ஒப்பு கொடுப்பாயா? ஒப்பு கொடுப்பாயா? ஒருவேளை நீ ஆயத்தமாய் இல்லைனா இன்னைக்கு தாழ்த்தி உன்னை ஒப்பு கொடு. இன்னைக்கு உன்னை தாழ்த்தி ஒப்பு கொடு. இன்னைக்கு உன்னை தாழ்த்தி ஒப்பு கொடு. என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, பரிபூரணத்துக்குள்ளே வந்து விட்டாயா? யோசித்துப்பா. பூரண புருஷனாக மாறிவிட்டாயா? யோசித்துப்பா. எங்கும் பரிசுத்தம் உனக்குள்ளே காணப்படுகிறதா? கர்த்தர் விரும்பி உன்னிடத்துல வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறாரா? கர்த்தரோடு நடக்கிற சஞ்சரிக்கிற ஒரு காரியம் உன்னிடத்துல இருக்கிறதா? யோசித்துப்பா. அன்பு தேவ பிள்ளையே, காலம் கடைசி காலமாய் இருக்கிறது. நீ கைவிடப்படக்கூடாது என்று கர்த்தர் கரிசனையோடு உன்னோடு கூட பேசிக் கொண்டு இருக்கிறார். வருகைக்கு ஆயத்தமாவதை காட்டிலும் உன் சிந்தை எங்கே இருக்கிறது? உன் நினைவு எங்கே போய் கொண்டு இருக்கிறது? திரும்ப கர்த்தரிடத்தில் என்று கர்த்தர் உன்னை எச்சரிக்கிறார். காலம் கடைசி காலம், இனி காலம் செல்லாது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. உன் ஆத்துமா பூரணப்பட வேண்டிய காரியத்தை நீ ஈடுபட்டு கொண்டு இருக்கிறாயா? உள்ளான மனுஷன் வல்லமையை பலப்பட வேண்டிய நாட்கள் இது. உன்னை புதுப்பித்துக் கொள்ள வேண்டிய நாட்கள் இது. பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய வேண்டிய நாள் இது.
கீழ்ப்படிதல் மேல் கீழ்ப்படிதல் அடைய வேண்டிய நாள் இது. கர்த்தருடைய சமூகத்தில் உன்னை ஊற்ற வேண்டிய நாள் இது. நீ என்ன செய்து கொண்டு இருக்கிறாய்? இன்னும் உலக கவலை, இன்னும் லௌகிக கவலை, இன்னும் 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 உலகம் 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 உன்னை ஈர்த்து கொண்டே இருந்தா நீ எங்கே உன் நித்தியத்தை கழிக்க போகிறாய்? பரலோகமா நரகமா? யோசித்துப்பா. கர்த்தர் அழகா உனக்கு அழைப்பு கொடுக்கும் போது கீழ்ப்படிந்து வந்துவிடு. நித்திய ஜீவனை கர்த்தர் உனக்கு கொடுப்பா. உன் இருதயத்தை கடினப்படுத்தாதே என்று கர்த்தர் எச்சரிக்கிறார். என் மகனே, கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறார். என் மகளே, கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு பிள்ளைகளே, கர்த்தர் உங்களோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். இந்த கள்ள உபதேசத்துக்கு விலக்கி உங்களை காத்துக் கொள்ளுங்கள். கள்ள உபதேசம் இது உங்களை வஞ்சித்துக் கொண்டு இருக்கிறது. விலக்கி காத்துக் கொள்ளுங்கள் என்று கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் ஒப்பு கொடுங்க, தாழ்த்தி ஒப்பு கொடுங்க. ஏசப்பா, அப்படி வருகைக்கு என்னை ஆயத்தப்படுத்துங்கப்பா. என் பாத்திரத்தில் எண்ணெய் குறையக்கூடாது ஆண்டவரே, என் தீவெட்டி அணையக்கூடாது ஆண்டவரே. எப்போது நான் உம்மோடு சஞ்சரித்து கொண்டு இருக்கணுமே, எப்போது உமக்கு பிரியமான அந்த பரிசுத்தம் எனக்குள்ள எப்போதும் காணப்படணுமே. ஏசப்பா, எனக்கு உதவி செய்யுங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, தகுதிப்படுத்துங்க. நித்தியம் எனக்கு வேண்டும் அப்பா, நித்திய ஜீவன் எனக்கு வேண்டும் அப்பா. ரகசிய வருகையில நான் எடுத்துக்கொள்ளப்படணுமே, எனக்கு உதவி செய்யுங்கப்பா, என்னை தகுதிப்படுத்துங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க என்று சொல்லி ஒப்புக்கொடுங்க. உங்க கோபத்தெல்லாம் எடுத்து தூர போடுங்க, உங்க பொல்லாத வைராக்கிய குணத்தை எடுத்து தூர போடுங்க, கர்த்தருக்கு பிரியமில்லாத கசப்புகளை எடுத்து போடுங்க, மன்னிக்க முடியாத சிந்தைகளை எடுத்து போடுங்க, கர்த்தரை துக்கப்படுத்துகிற காரியங்களை எடுத்து போடுங்க. உலகம் வேண்டாம். உங்களை உலகம் ஒரு நாள் பரலோகம் போக விடாது. உங்க காலை பிடித்து இழுத்து கொண்டே இருக்கும். உலக ஆசாபாசம் வேண்டாம், இச்சைகள் வேண்டாம். ஒப்பு கொடு மகனே. கடைசி நிமிஷத்துல நின்று கொண்டு இருக்கிறாய். கடைசி நிமிஷத்துல நொடியில நின்று கொண்டு இருக்கிறாய். கர்த்தர் உன்னோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். இன்னும் சுபாவம் மாறலையா? இன்னும் பேச்சு மாற மாட்டேங்குதா? இன்னும் பொல்லாத குணத்தை எடுத்து போட மாட்டியா? இன்னும் கடின இருதயம் மாற மாட்டேங்கிறதா? மகா கேடுள்ள திருக்குள்ளமான அந்த இருதயத்தை கர்த்தர் இடத்துல ஒப்புக்கொடு. கர்த்தர் அதை புதுசா மாத்துவா. உன் பார்வை எப்படி இருக்கு? உன் சிந்தை எப்படி இருக்கு? உன் நினைவு எப்படி இருக்கு? உன் பேச்சு எப்படி இருக்கு? உன் செய்கை எப்படி இருக்கு? உன் நடக்கை எப்படி இருக்கு? கர்த்தர் சந்தோஷப்படுறாரா? துக்கப்படுறாரா? வேதனைப்படுறாரா? யோசித்து பாரு. வருகைக்கு ஆயத்தமாகுங்க, வருகைக்கு ஆயத்தமாகுங்க, வருகைக்கு ஆயத்தமாகுங்க. கர்த்தருடைய சத்தம் இது. கர்த்தருடைய எச்சரிப்பின் செய்தி ஒரு எக்கால சத்தம் தான். இந்த எக்கால சத்தம் எப்படி உன் காதுல கேட்குதோ அதே போல ஒரு நாளில மீட்பின் சத்தமாகிய அந்த கடைசி எக்காலம் உனக்கு தொனிக்கும். கீழ்ப்படுகிறவனுக்கு தொனிக்கும், கீழ்ப்படிந்து நடக்கிறவனுக்கு தொனிக்கும். நீ என்ன செய்ய போகிறாய்? நீ என்ன செய்ய போகிறாய்? தேவ பிள்ளையே, நித்தியத்துக்கு போற வழியை கர்த்தர் உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறார். நீ எந்த வழியை தேர்வு செய்ய போகிறாய்? காலம் கடைசி, காலம் கடைசி, காலம் கடைசி. கர்த்தர் உன்னை அழைக்கிறார். மெய்யான சத்தியத்துக்கு நேராக உன்னை அழைக்கிறார். மெய்யான ரட்சிப்புக்கு நேராக உன்னை அழைக்கிறார். இன்னும் இருதயத்தை கடினப்படுத்தாத. இன்னும் கள்ள உபதேசத்தின் பக்கம் நிற்காத. இன்னும் கள்ள சத்தியத்தின் பத்தியில நிற்காத. இன்னும் கள்ள சபையின் பத்தியில நிற்காத. இன்னும் கள்ள ஊழியனுடைய பின்னாடி செல்லாத. என் ஆடுகளே, என் சத்தத்துக்கு செவி கொடுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? ஆமென். ஏசப்பா, இந்த ஸ்தோத்திரிக்கப்பட்ட இந்த மன மகிழ்ச்சியான இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஐயா. என் ஆடுகளின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் என்று சொன்னீரே. உடைய மந்தையின் ஆடுகள் எங்க இருந்தாலும் அதை கூட்டி சேர்ப்பீராக. இந்த கடைசி கால எச்சரிப்பின் செய்தி எல்லாருக்கும் கடந்து செல்லட்டுமப்பா. இதை கேட்கிற ஒவ்வொரு உள்ளத்துல கர்த்தர் இடைபடுவீராக. கர்த்தர் ஒவ்வொருவரோட பேசுவீராக. இந்த கடைசி கால சத்தியத்தை அறிந்து ஆயத்தப்பட, வருகையில எடுத்துக்கொள்ளப்பட எல்லாருக்கும் கர்த்தர் கிருபை செய்வீராக. நீர் அப்படியே கிருபை செய்வதற்காக ஸ்தோத்திரம். என் சபையின் பிள்ளைகள் ஒருவர் கூட
அந்த நித்திய ஜீவனை இழக்க கூடாது ஏசப்பா. எல்லாரும் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட கிருபை செய்யுங்க. இந்த வார்த்தையை கேட்கிற எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்பட கர்த்தர் கிருபை செய்யுங்க. அப்பா நீங்க அப்படியே கிருபை செய்வதற்காக ஸ்தோத்திரம். பிள்ளைகளை சாட்சியா நிறுத்துங்க, உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென் ஆமென். துதிக்கு பாத்திரர் மகிமை உமக்கே. ஆமென். எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். எல்லாரும் அர்ப்பணிப்போடு பாத்திரர் மகிமை உமக்கே. ராஜா எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. For you are great, you do miracles so great. There is no one else like you. There is no one else like you. For you are great, you do miracles so great. ஸ்தோத்திரம். There is no one else like you. There is no one else like you. Every knee will bow, every tongue confess, Jesus is the Lord, Jesus is the Lord. Every eye will see the coming of the King. ஸ்தோத்திரம். Jesus is the Lord, Jesus is the Lord. Every knee will bow, every tongue confess, Jesus is the Lord, Jesus is the Lord. Every eye will see the coming of the King. Jesus is the Lord, ஸ்தோத்திரம். Jesus is the Lord. Hallelujah. Praise the one who set me free. Hallelujah. Death has lost its grip on me. You have broken every chain. There's salvation in your name, Jesus Christ, my living hope. Hallelujah. Praise the one who set me free. Hallelujah. Death has lost its grip on me. You have broken every chain. There's salvation in your name, Jesus Christ, my living hope. Hallelujah. Praise the one who set me free. Hallelujah. ஸ்தோத்திரம். Death has lost its grip on me. You have broken every chain. There's salvation in your name, Jesus Christ, my living hope. ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எப்பொழுதும் மகிமை உண்டாகட்டும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஒரு வாழ்த்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.